வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் இயற்கையைப் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். சூரியன், நிலா, காற்று, தண்ணீர், மரங்கள், விலங்குகள் எல்லாமே இயற்கையின் அற்புதங்கள். வாங்க, இயற்கையின் அழகான உலகத்தை சந்திப்போம். மேலே பார்த்தால் பெரிய வானம் தெரிகிறது. பகலில் அது நீலமாக இருக்கும். இரவில் நிலவும் நட்சத்திரங்களும் தெரியும். சூரியன் நமக்கு வெளிச்சம் தருகிறது. மேகங்கள் மழையை தருகின்றன. வானவில் வானத்தை நிறமிகு அழகாக்குகிறது. காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். காற்று வீசும்போது மரங்கள் ஆடுகின்றன. காற்று மூச்சுவிட உதவுகிறது. விலங்குகள், பறவைகள், செடிகள் எல்லாருக்கும் காற்று தேவை. சுத்தமான காற்று நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். தண்ணீர் இயற்கையின் ஒரு பரிசு. தாகமாக இருக்கும்போது நாம் தண்ணீர் குடிக்கிறோம். ஆறுகள், ஏரிகள், கடல்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பியிருக்கின்றன. மழை நமக்கு குடிநீர் தருகிறது. மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. செடிகளும் தண்ணீர் குடித்து வளர்கின்றன. தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நாம் வாழுமிடம் நிலம். வீடுகள், பள்ளிகள், விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் நிலத்தில் இருக்கின்றன. மலைகள் உயரமாக பனியால் மூடப்பட்டிருக்கும். பாலைவனங்கள் மணலால் நிரம்பியிருக்கும். காடுகளில் மரங்களும் விலங்குகளும் நிறைந்திருக்கும். நிலம் நமக்கு உணவு விளைய மண் தருகிறது. செடிகள் நம்முடைய பச்சை நண்பர்கள். மரங்கள் நமக்கு நிழலும் பழங்களும் தருகின்றன. மலர்கள் உலகை அழகாக்குகின்றன. செடிகள் உணவையும் மருந்தையும் தருகின்றன. முக்கியமாக செடிகள் நமக்கு மூச்சுக்காற்று தருகின்றன. மரங்களை நாமே நட்டு பாதுகாக்க வேண்டும். விலங்குகளும் இயற்கையின் பகுதிகள். சிங்கம், யானை, மான் ஆகியவை காட்டில் வாழ்கின்றன. பசு, ஆடு, கோழி பண்ணைகளில் வாழ்கின்றன. நாய்கள், பூனைகள் நம்மோடு நண்பர்களாக இருக்கின்றன. பறவைகள் வானில் பறக்கின்றன. மீன்கள் தண்ணீரில் நீந்துகின்றன. எல்லா விலங்குகளும் முக்கியமானவை. இயற்கை பருவங்களால் மாறுகிறது. கோடையில் சூரியன் சூடாக இருக்கும். மழைக்காலத்தில் மேகங்கள் மழையை தருகின்றன. குளிர்காலத்தில் குளிர்காற்று வீசும். வசந்த காலத்தில் மலர்கள் மலர்கின்றன. வண்ணத்துப் பூச்சிகள் பறக்கின்றன. ஒவ்வொரு பருவமும் தனித்துவமான அழகை கொண்டது. நம்முடைய பூமி பிரபஞ்சத்தில் அழகான வீடு. இதில் மலைகள், ஆறுகள், கடல்கள், காடுகள் உள்ளன. பூமி நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. ஆனால் நாம் மரங்களை வெட்டினால், புகையை அதிகம் செய்தால் பூமிக்கு காயம் ஏற்படும். அதனால் பூமியை பாதுகாக்க வேண்டும். இயற்கை நம்முடைய ஆசானாக இருக்கிறது. ஒரு சிறிய விதை பெரிய மரமாக வளர்வது நமக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. ஓடும் ஆறு முன்னே செல்ல கற்றுத்தருகிறது. உதிக்கும் சூரியன் நம்பிக்கையை தருகிறது. இயற்கையில் ஒவ்வொன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. இயற்கை நமக்கு அதிகம் தெரிகிறது. நாமும் அதை பாதுகாக்க வேண்டும். மரங்களை நட்டு, தண்ணீரை சேமித்து, குப்பையை குப்பை தொட்டியில் போட வேண்டும். பிளாஸ்டிக்கை குறைத்து விலங்குகளை காப்பாற்ற வேண்டும். சிறிய செயலும் இயற்கையை காப்பாற்ற உதவும். இயற்கை அழகால் நிறைந்தது. மலரின் மீது அமர்ந்த வண்ணத்துப் பூச்சி, மழைத்துளிகள் விழும் சத்தம், இரவு வானில் நட்சத்திரங்கள், இவையெல்லாம் நம்மை மகிழ்ச்சியாக்குகின்றன. இயற்கை நமக்கான வீடு, நண்பர், ஆசிரியர். அதனால் அதை நேசித்து காப்பாற்றி பசுமையாக வைத்திருக்க வேண்டும்.